வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 3 அன்பு நலம் தருங்கிற நமக்கு துணைப்பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இயல் 3ல் இருக்கிற கவிதை உரைநடைக்கும் ஆன்சர் போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு மதிப்பீடில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் 44ஆம் பக்கம், இரண்டாவது 44 தான், மூன்றாவது வந்து 44, 45 இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். 44ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 44ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு சைடில் மாலைன்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுது. அதில் 3வது லைன் பாருங்கள், மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க, மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து அதே 44ஆம் பக்கம் தான். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நண்பர்கள் வந்தனன்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகும். சாரி, அடுத்த பேஜில் இருக்கும், 45ஆம் பக்கம் நினைக்கிறேன். சாரி, கரெக்டாக பேஜ் நம்பர் தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் தோட்டத்தில் விளையாடினு சொல்லியிருக்கா. அதிலிருந்து ஏரியும் இறங்கினும் விளையாடினேன். அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. தோட்டத்தில் விளையாடினேன், அதிலிருந்து ஏரியும் இறங்கி விளையாடினு இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் 44ஆம் பக்கம் தான். அடுத்து 44ஆம் பக்கத்திலேயே நமக்கு 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. அது கீழே இருக்க பேரால 4வது லைன் பாருங்கள், 4வது லைனில் விழியன் இருக்கா, அதிலிருந்து அந்த பூந்தொட்டியின் மீது விழுந்துன்னு இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. முதல் பாயிண்ட், விழியனிலிருந்து பூந்தொட்டியின் மீது விழுந்தது, அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 45ஆம் பக்கம் இருக்குது. 45ஆம் பக்கம் கட்டவே கற்றவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே பறவைகள்னு சொல்லி 4வது லைனில் ஸ்டார்ட் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. பறவைகள் உயிர் தப்பியதால் மகிழ்ச்சி அடைந்தான். பறவைகள் அந்த உயிர் தப்பியன்னு இருக்கும், அதான் உயிர் தப்பியதால், தாள் தப்பிய தாள், தாள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மகிழ்ச்சின்னு இருக்கும், அது வேண்டாம், மகிழ்ச்சி மட்டும் போட்டுக்கோங்க. அது இல்லுன்னு இருக்கா, அதை அடிச்சுட்டு மகிழ்ச்சி அடைந்தான், அவ்வளோதான். மகிழ்ச்சி அடைந்தான், அதுதான் வந்து 3வது கொஸ்டினுக்கான செகண்ட் பாயிண்ட். மொத்தம் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிருக்கேன், அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை அப்படியே செஞ்சுக்கோங்க, பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் இடம் இருந்துச்சா வந்து எழுதி வச்சுக்கோங்க. கோடை காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது பற்றி உங்களது கருத்து என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே இருக்குது, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு அடுத்த பேஜில் என்ன இருக்கும்னா, அன்பு நலம் தரும் கவிதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் சொல்லியிருக்க அப்படியே எழுதிக்கோங்க. இக்கதையில் எனக்கு பிடித்த கதை மாந்தர் மணி ஆவார். தன் நண்பன் பறவையின் கூட்டின் மீது கல் எறிந்த போது அது தவறு என்று கூறி அவனை திருத்தியது பிடித்து இருந்தது. இந்த 4 லைனை அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா, இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கும் நமக்கு மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இக்கதையின் முடிவை மாற்ற விரும்பினால் மணியின் நண்பன் தன் தவறை உணர்ந்து திருந்தியவுடன் விலங்குகள் மற்றும் பறவைகளிடம் அன்பு செலுத்துவோம் என உறுதி எடுப்பது போல மாற்றுவேன். அந்த 4 லைனையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து அது கீழே பாருங்கள், இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து கருணை உள்ளம், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே வந்து நம்ம கதை கொடுத்துருக்காங்களா, அந்த கதையிலேருந்து ஏதாவது 2 தொடர்கள் வந்து நம்ம எடுத்து எழுதணும். நீங்கள் எந்த தொடர் தான் எழுதணும் கிடையாது, ஏதாவது 2 தொடர் வந்து அப்படியே பார்த்து எழுதணும், எழுதிக்கோங்க. சரி சரி என்று தலையாட்டி கொண்டே விளையாட சென்றான் மணி, இது வந்து முதல் தொடர். அடுத்து 2வது தொடர் வந்து பறவை குஞ்சுகளின் கீச் கீச் ஒலி கேட்டது. அந்த ஃபுல் ஸ்டாப்பு, இது கமா எல்லாமே கரெக்டாக எழுதணும். அவ்வளோதான், இப்போ இதோட முடிஞ்சிச்சு.